வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அனஷம் ஷேர்ஸ். நமது அனஷம் ஷேர்ஸ் சேனல் வெற்றிகரமாக 900 சப்ஸ்கிரைபர்ஸை கடந்து போயிட்டுருக்கு. 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் என்ற மைல்கல்ல இன்னும் கொஞ்ச நாளில் ரீச் பண்ணிவிடுவோம். இதுக்கு முக்கிய காரணமே நீங்கள் தான். நீங்கள் இல்லைன்னா இது நிச்சயம் சாத்தியமே இல்லை. உங்கள் அனைவரது அன்புக்கும் நான் மிகுந்த நன்றி கடன் பட்டிருக்கிறேன். உங்களது ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. எந்த குறை இருந்தாலும் அதை நீங்கள் சுட்டி காட்டுங்க. அருள் இல்லார்க்கு அவ்வுலகில்லை, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகில்லை என்பது உலக பொதுமுறையாம் திருக்குறளில், அதாவது திருக்குறள் 247வது குறள் இதில் இடம்பெற்றுள்ள ஒரு புகழ்பெற்ற கூற்றாகும். அதன்படி கற்றுக்கொள்வோம், பொருள் ஈட்டுவோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த வாரத்துக்கான விஷயத்தை பார்க்கலாம். இந்தியா ஒரு பிரம்மாண்டமான இராணுவ மாற்றத்தின் விளிம்பில் இருக்குது. 2025-26 நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட இருக்கிற நிலையில் பாதுகாப்பு வரவு செலவு திட்டத்தில் 20% உயர்வு இருக்கலாம்னு சில அறிக்கைகள்லாம் தெரிவிக்குது. இதன்படி பாதுகாப்பு துறைக்கான நிதி ஒதுக்கீடு சுமார் 8 லட்சம் கோடி ரூபாயை எட்டக்கூடும். இது ஒரு கணிப்பு தான். இது வெறும் பாதுகாப்பு பற்றியது மட்டும் இல்லை, இது ஆத்ம நிர்பார் பாரத், அதாவது சுயசார்பு இந்தியா, அதை பற்றியது. வெளிநாட்டு இறக்குமதிகளை குறைத்து பில்லியன் கணக்கான ரூபாய்களை உள்நாட்டு தொழிற்சாலைகளுக்கு மடைமாற்றி மேக் இன் இந்தியா திட்டம் மூலமாக அரசு தீவிரப்படுத்தி வருது. நீங்கள் ஒரு முதலீட்டாளராக இருந்தீங்கன்னா நீங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான சூப்பர் சைக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் இது. இன்னைக்கு இந்த பதிவில் இந்த பட்ஜெட் உயர்வினால் பெரும் லாபம் அடைய வாய்ப்புள்ள பொதுத்துறை நிறுவனங்கள், அதாவது பிஎஸ்யூன்னு சொல்லக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் மற்றும் துணை தொழில் நிறுவனங்கள் அப்படின்னு மொத்தம் 20 முக்கிய பங்குகளை பற்றி, அந்த நிறுவனங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் கம்பெனிஸை பார்க்கலாம். ஏன்னா நமது நாட்டுக்கு டிஃபென்ஸுக்கு தேவையான பெரும்பகுதி ஆர்டர் புக்கு இவங்கக்கிட்ட தான் இருக்குது. பிஎஸ்யூவில் ஹெச்ஏஎல் அண்ட் பிஇஎல் இந்த ஜாம்பவான்களை பற்றி பார்க்கலாம். முதல்ல ஹெச்ஏஎல்னா இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். இதை கிங் ஆஃப் ஸ்கைன்னு சொல்லலாம். தேஜஸ் போர் விமானங்கள் மற்றும் எல்சிஹெச் பிரசாந்த், அதாவது ஹெலிகாப்டர்களுக்கான ஆர்டர்கள் இந்த ஹெச்ஏஎல் கிட்ட தான் இருக்குது. அடுத்ததாக பிஇஎல், அதாவது பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். இந்தியாவோட கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆயுத அமைப்பிற்கும் மூளையாக செயல்படுவது பிஇஎல் தான். மேம்பட்ட மின்னணு சாதனங்கள் மற்றும் ரேடார்களை தயாரிக்கிறதுல இது முன்னணியில் இருக்குது. அடுத்ததாக கப்பல் கட்டும் நிறுவனங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மசகான் டாக், அப்புறம் ஜிஆர்எஸ்சி, கொச்சின் ஷிப் பில்டர்ஸ், இந்த நிறுவனங்களில் பிஎஸ்யூவில் சொல்லலாம். நமது கடற்படை விரிவடைஞ்சிக்கிட்டே வருது. இதுக்கு உதவியாக இருக்கும் நிறுவனங்களை பற்றி பார்த்தோம்னா இந்த கம்பெனிஸ் வருது. இதில் மசகான் டாக், இது என்னுடைய செயல்பாடு என்னன்னு பார்த்தாக்கா, இது நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் போர் கப்பல்களை கட்டமைக்கிறதுல முதன்மையான நிறுவனமாக இருக்குது. அடுத்தது கொச்சின் ஷிப்யார்ட். இது இந்தியாவோட முதல் உள்நாட்டு விமானம் தாங்கி கப்பல், அதாவது ஐஎன்எஸ் விக்ராந்த், அதை வெற்றிகரமாக உருவாக்கி அதன் மூலமாக பேரும் புகழும் வளர்ச்சியும் பெற்றிருக்கிறது. அடுத்தது ஜிஆர்எஸ்சி, கார்டன் ரிசர்ச் ஷிப் பில்டர்ஸ். கடற்படைக்கு தேவையான அதிநவீன போர் கப்பல்களை உருவாக்குவதில் இந்த நிறுவனம் முக்கிய பங்கு வகிக்குது. அடுத்தபடியாக பிடிஎல் அண்டு மிதானி மிசைல்ஸ் பக்கம் உங்கள் கவனம் இருந்ததுன்னா ஆகாஷ், அஸ்த்ரா அப்படின்னு ஏவுகணைகள் தயாரிக்கிறது இந்த பிடிஎல்ல நீங்கள் கவனிக்கணும். சரி, இந்த மெஷின்களை செய்ய தேவையான ஸ்பெஷல் அலாய்ஸ் எங்கேருந்து வருது? அதுக்கு இந்தியாவிலேயே இருக்கிற ஒரே ஆப்ஷன் மிதானி மட்டும்தான். பிடிஎல்லுக்கு அவங்க சப்ளை பண்ணுற இந்த ஸ்பெஷலைஸ்டு அலாய்ஸ், இந்த மாதிரியான சில முக்கிய பாகங்களை வச்சு தான் பிடிஎல் ஏவுகணைகளை தயாரிக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பெல், இது பிஹெச்இஎல், அதாவது பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். பொதுவாக பெல்லை பவர் செக்டார் கம்பெனின்னு நமக்கு எல்லாம் தெரியும். ஆனால் இப்போ டிஃபென்ஸ் செக்டார்லேயும் அவங்க செம்மையாக வளர்ந்துட்டு வராங்க. குறிப்பாக கடற்படைக்கு தேவையான பீரங்கிகள், நேவல் கன்ஸ் மற்றும் ஸ்பெஷல் இன்ஜினியரிங் வேலைகளில் இவங்களுக்கு பெரிய ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கு. அடுத்ததாக பாதுகாப்பு துறையில் கலக்கி கொண்டிருக்கும் எல்என்டி, டாடா மோட்டார்ஸ் போன்ற தனியார் நிறுவனங்களை பற்றி பார்க்கலாமா? ஆனால் உண்மையான ஆட்டமே இந்த தனியார் நிறுவனங்களில், அதாவது ப்ரைவேட் செக்டரில் தான் இருக்குது. ஒரு காலத்தில் அரசு நிறுவனங்கள் பிஎஸ்சி மட்டும்தான் செய்ய முடியும்னு இருந்த பல ப்ராஜெக்டுகளை இப்போ தனியார் நிறுவனங்களும் ஏலம் எடுக்க அரசாங்கம் அனுமதி கொடுத்துருக்காங்க.
இதில் வந்து எல்என்டி அண்ட் டாடா குரூப்பை பார்க்கலாம். எல்என்டியை சிம்பிளாக சொல்லணும்னா அது ஒரு குட்டி இராணுவ அமைச்சகம் மாதிரியே செயல்படுது. அவங்க அந்த K9 வஜ்ரா பீரங்கிகள்ல இருந்து நீர்மூழ்கி கப்பலோட உடல் பகுதி வரைக்கும் எல்லாத்தையுமே தயாரிக்கிறாங்க. அதே மாதிரி டாடா குரூப் இதில் வந்து டாடா பவர் அண்ட் டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ் வருது. இவங்க இன்னைக்கு இந்த போயிங் மற்றும் ஏர்பஸ் போன்ற உலகளாவிய நிறுவனங்களுக்கே பார்ட்னர்ஸாக மாறிட்டு வராங்க. அடுத்ததாக தொழில்நுட்ப வல்லுநர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா இவங்க ரேடார் மற்றும் எலக்ட்ரானிக் போர்க்கருவிகளில் நம்ம சொந்த ஊர்லேயே தயாரிக்கப்பட்ட டெக்னாலஜி வேணும்னா அதுக்கு இந்த டேட்டா பேட்டர்ன்ஸ் மற்றும் ஆஸ்ட்ரா மைக்ரோவேவ் இவங்க தான் வந்து ஒரு கிங்ஸாக இருக்காங்க. இதில் டிஃபென்ஸ் செக்டாரில் ஒரு நல்ல டெக் சார்ந்த வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா இவங்க தான் சரியான ஆப்ஷன். அடுத்தது புதிய கண்டுபிடிப்பாளர்கள், இவங்களை நீச் இன்னோவேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். காலத்துக்கு ஏற்ற மாதிரி புது புது உபகரணங்கள்லாம் நம்ம வந்து கண்டுபிடிச்சு அதை உபயோகிச்சுட்டு இருக்கோம். அதில் ஒன்று தான் ட்ரோன். இன்னைக்கு ட்ரோன் கலாச்சாரம் அதிகமாகிடுச்சு. இந்த ட்ரோனில் ஆன்டி ட்ரோன் மற்றும் சிமுலேஷன் மார்க்கெட்டில் ஜென் டெக்னாலஜிஸ் இப்போ வந்து டாப்பில் இருக்காங்க. ட்ரோன்களை பற்றி இப்போ இன்னும் சொல்லணும்னா நம்ம எல்லை பாதுகாப்புக்கு தேவையான ட்ரோன்களை தயாரிக்கிறதுல ஐடியா ஃபோர்ஜ் இப்போ வரைக்கும் லீடராக இருக்காங்க. அடுத்தபடியாக ப்ரிசிஷன் இன்ஜினியரிங், அதாவது துல்லியமான பொறியியல் அப்படின்னும் போது விண்வெளி மற்றும் பாதுகாப்பு திட்டங்களுக்கு தேவையான ரொம்பவே நுணுக்கமான பாகங்களை இந்த எம்டார் டெக், பராஸ் டிஃபென்ஸ், அப்புறம் சிகா இன்டர்பிளான்ட் இந்த மாதிரி நிறுவனங்கள் தயாரித்து கொடுத்துட்ருக்காங்க. இவங்க இல்லாமல் பெரிய மிஷின்கள்ன்றது வந்து சாத்தியமே இல்லை. இந்த பிஎஸ்யூ அண்ட் ப்ரைவேட் செக்டர்ஸை தாண்டி துணை நிறுவனங்கள் அவங்களோட பங்களிப்பு என்னன்ற ரகசியத்தை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. பொதுவாக எல்லாரும் வந்து பெரிய போர் விமானங்களையும் கப்பல்களையும் தயாரிக்க நிறுவனங்களை பார்ப்பாங்க. ஆனால் அந்த பெரிய இயந்திரங்களுக்கு தேவையான ஆயிரக்கணக்கான சிறிய பாகங்கள், சென்சார்கள், ஒயர்கள் இதெல்லாம் வந்து துணை நிறுவனங்கள் தான் தயாரித்து கொடுத்துட்ருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் இவங்க தான் நம்ம இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து உண்மையான லாபத்தை சம்பாரித்து கொடுக்குறவங்க. புத்திசாலித்தனமான முதலீட்டாளர்கள் வந்து எப்போவுமே இந்த பிக் அண்ட் ஷால் நிறுவனங்கள் மேலே ஒரு கண் வச்சுருப்பாங்க. அதாவது மற்ற பெரிய நிறுவனங்களுக்கு தேவையான உதிரி பாகங்களை சப்ளை பண்ணுறவங்க இவங்க தான். இதில் முக்கிய நிறுவனங்கள்னு எடுத்துட்டோம்னா டிசிஎக்ஸ் சிஸ்டம்ஸ், அப்புறம் அவான்டெல். இந்த டிசிஎக்ஸ் சிஸ்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சிஸ்டம் இன்டகிரேஷன் மற்றும் கேபிள் ஹார்னஸ் இதெல்லாம் செய்கிறதுல வந்து ஸ்பெஷலிஸ்டாக இருக்காங்க. இந்தியாவில் அதிகமாக போர் விமானங்களும் டாங்கிகளும் தயாரிக்கப்பட டிசிஎக்ஸோட ஆர்டர் தானாக வளர்ந்துட்டு வரும். அவான்டெல் அப்படின்னு பார்த்தோம்னா இராணுவத்தில் கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்கள் கம்யூனிகேஷன் முக்கியம்னு நினச்சிங்கன்னா அதுக்கு அவான்டெல் தான் முக்கியமான ஆள். நம்ம படைகளை எப்போதும் இணைப்பிலேயே வச்சுருக்க தேவையான சேட்டிலைட் கம்யூனிகேஷன், சாட்காம் அப்படின்ற அந்த சிஸ்டம்ஸ் எல்லாம் இவங்க தான் தயாரிச்சுட்டு வர்றாங்க. இப்போது 2026 வரப்போகிற பட்ஜெட்டோட தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட அந்த பட்ஜெட்டில் 20% உயர்வு இருக்குன்றது செய்தி அடிபட்டுருக்கு. ஏன் இந்த 20% உயர்வு இவ்வளோ முக்கியமானதாக இருக்குது அப்படின்னா இது வெறும் பணத்தை மட்டும் பேஸ் பண்ணது கிடையாது. இதில் இருக்கிற கேபிட்டல் அவுட்லே அதுதான் இதில் இருக்கிற முக்கியமான மேட்டர். உள்நாட்டு கொள்முதல், அதாவது டொமஸ்டிக் ப்ரொக்யூர்மெண்ட், இராணுவத்தை நவீனப்படுத்துவதற்கான பட்ஜெட்டில் இப்போ 75% பணத்தை இந்தியா உள்நாட்டு நிறுவனங்களுக்கு மட்டுமே ஒதுக்கி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் புதிய கண்டுபிடிப்புகளுக்காக செலவு பண்ணுற தொகையில் 25% வரைக்கும் தனியார் ஸ்டார்ட் அப்களுக்கு அரசாங்கமே நிதி கொடுக்குது. இது போக ஏற்றுமதின்னு பார்த்தோம்னா போன வருஷம் மட்டும் இந்தியா 21,000 கோடி அளவுக்கு தளவாடங்களை ஏற்றுமதி செஞ்சுருக்கு. இப்போ நம்ம ஊர் கம்பெனிகள் உலகத்துக்கே ஆயுதங்களை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாதுகாப்புத்துறைன்றது ஒரு நீண்டகால ஆஸ்பெக்டில் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ நான் இங்கே சொன்ன இந்த பங்குகள் அவ்வப்போது ஏற்ற இறக்கங்களுக்கு உள்ளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மேலும் அரசாங்கத்தின் அறிவிப்புகளை பொறுத்து இவற்றின் நகர்வுகள் எல்லாம் இருக்கும். எனவே நீங்கள் வந்து ஒரு முதலீடு மேற்கொள்ளும் போது நீங்களாவே சொந்தமாக ஆராய்ச்சி செஞ்சு பாருங்கள். இல்லைனா ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொன்ன இந்த 20 பங்குகளில் எந்தெந்த பங்குகள் ஏற்கனவே உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வச்சுருக்கீங்களோ அது தெரியல. இல்லைன்னா நான் இந்த லிஸ்ட்டில் சொல்கிறதுக்கு சில பங்குகளை வந்து விட்டுட்டு கூட இருக்கலாம். அப்படி ஏதாவது ரொம்ப நல்ல பங்கை வந்து நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் கமெண்ட்டில் தாராளமாக சொல்லுங்கள். அது மற்ற நண்பர்களுக்கும் உபயோகமாக இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பட்டன் அழுத்திடுங்க.
இந்தியாவோட வளர்ச்சி துறைகளை பற்றி மேலும் இது போன்ற வீடியோக்களை நான் தொடர்ந்து உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இதுவரைக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இல்லை இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது விஷயம் தெரிஞ்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் தாராளமாக உங்கள் கருத்தை சொல்லுங்கள். அது மற்றவங்களுக்கும் உபயோகப்படும். உங்கள் டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் அதை கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.